சாப்டர் 5ஓட ஸ்டார்டிங்ல கமாண்டர் ட்ரக்ல இருக்க மான்ஸ்டரை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. இன்ஸ்ட்ரக்டர்லயும் மான்ஸ்டரை ரிலீஸ் பண்றாரு. அந்த மான்ஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டா டஞ்சனுக்குள்ள ஓடி போகுது. இந்த மொட்டை என்ன கேக்குறானா, இந்த மான்ஸ்டர் ஏன் நம்மள அட்டாக் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா டஞ்சனுக்குள்ள போச்சுங்க. நம்ம ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, மான்ஸ்டர்ஸோட வீடுனா அது டஞ்சன் தான். ரொம்ப நாளா அதை கேப்சர் பண்ணி வச்சிருந்ததால அந்த மான்ஸ்டர்ஸ் டஞ்சனை பார்த்ததும் ஸ்ட்ரெயிட்டா போயிடுச்சுங்க. மொட்டை உடனே ஓ ஆமால, இப்ப யோசிச்சு பார்த்தா இது லாஜிக்கா தான் இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைக்காலஜி பத்தி எப்படி தெரியும்னு நம்ம ஹீரோட்ட மொட்டை கேக்குறான். நம்ம ஹீரோ இஸ்கார்ட்ல இருந்தப்ப ப்ளீஸ் என்ன திரும்ப என்னோட வீட்டுக்கு அனுப்புங்கன்னு செயின்ஸ்டி கிட்ட கேட்டதை நினைச்சு பார்த்துட்டு நானும் ஒரு காலத்துல இந்த மான்ஸ்டர்ஸ் மாதிரி தான் இருந்தேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ திடீர்னு கமாண்டர் வந்து இந்த ட்ரைனிங் கிரவுண்டை பார்த்து ஜோக் பண்ணி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு சாகணும்னு ஆசையா இருக்கா? உடனே மொட்டை இல்லவே இல்ல சார் அப்படின்னு சொல்றான். சரி ஆல் ரைட், நான் டிசைட் பண்ணிட்டேன், உங்க டீம் தான் ஃபர்ஸ்ட் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆக போறீங்க. எது நாங்களான்னு நம்ம ஹீரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. இன்ஸ்ட்ரக்டர்லி ஹீரோட டீமை உள்ள போக ரெடியாக சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோட டீமும் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டஞ்சனோட என்ட்ரன்ஸ் கிட்ட என்ன சொல்றானா, இதுல இருக்க ஒரே நல்ல விஷயம்னா இந்த டர்ட்டியான சூட்டை சீக்கிரமாவே கழட்டிடலாம். நீ நிஜமா தான் சொல்றியான்னு மொட்டை கேக்குறான். பெட்டாலியன் கமாண்டர் என்ன சொல்றாருன்னா, இன்ஸ்ட்ரக்டர்லி டீம் ரெடியா இருங்க, ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுச்சுவேஷன் மோசமாச்சுன்னா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, இல்லனா நியூ ரெக்யூட்ஸ் டேஞ்சர்ல மாட்டிப்பாங்க. இங்க இன்ஸ்ட்ரக்டர்லி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறோன்னு சொல்றாரு. இங்க இன்ஸ்ட்ரக்டர்லி நம்ம ஹீரோவோட டீமை என்டர் ஆகுறத பாக்குறாரு. 4 பேர் கொண்ட ஒரே ஒரு டீம் மட்டும் தான் என்டர் ஆயிருக்கு, வேற எந்த டீமும் வரலன்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்க இன்ஸ்ட்ரக்டர் வேற ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்றதுக்கு இருக்கான்னு கேக்குறாரு. இன்ஸ்ட்ரக்டர்லி மனசுக்குள்ளேயே அது அந்த அயோக்கியன் தானான்னு நினைக்கிறாரு. அப்புறம் நீ அந்த டீம்ல தான் இருக்கியா கிம் மின் ஜூன், இவர் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கேஸ்னு சொல்றாரு. இப்ப சேர்ந்த ரெக்யூட்ஸ்லயே ரொம்பவுமே டேலண்டான ஒரு பர்சன். இவன் எப்போ கடந்த 4 வாரத்திலே இவனோட ஸ்கோர் ரொம்பவுமே இன்கிரெடிபிளா இருந்துச்சு. ஆனா ரிப்போர்ட் டஞ்சன்லயும் அதே அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றான்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோட டீம் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மான்ஸ்டர் அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணிடுறான். ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த மான்ஸ்டருக்கு கொஞ்சம் கூட பொறுமையா இல்ல. இப்ப அந்த மான்ஸ்டர் உடனே அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதுங்களோட தலையில ஒரே அடியில என்னால சிச்சுவேஷனை முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆனா என்னோட மத்த டீம்மேட்ஸ்க்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது. நம்ம ஹீரோ உடனே டீம்மேட்ஸ் கிட்ட அதுங்க வருதுன்னு சொல்றான். பக்கத்துல இருக்க ஒரு டீம்மேட் என்ன வரப்போகுதுன்னு கேக்குறான். நம்ம ஹீரோ இங்க ஏதாச்சும் பேகேஜ் வரும்னு யோசிக்கிறீங்களான்னு கேக்குறான். அப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோட டீமை அட்டாக் பண்ண ஓடி வருதுங்க. அப்போ மொட்டை ஆன்னு கத்திட்டு மான்ஸ்டர்ஸ் வருதுங்கிறான். நம்ம ஹீரோ யாரும் பேனிக் ஆகாதீங்க, நம்ம போட்டிருக்க சூட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, அதனால யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோ என்ன கெஸ் பண்றானா, நானே லீட் பண்றேன்னு சொல்லிட்டு யார் என் கூட முதல்ல சண்டை போட வர போறீங்கன்னு வெயிட் பண்றான். அப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் 3ம் தனித்தனியா பிரிஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மான்ஸ்டர் வந்து ரோர் பண்ணிட்டு நிக்குது. நம்ம ஹீரோ நீ தான் முதல்ல சாக போறியான்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டருக்கு ஒரு பஞ்சு விடுறான். அந்த மான்ஸ்டர் வாயை பொளந்துக்கிட்டு தரையில கிடக்குது. அதோட அந்த மான்ஸ்டரோட கதை முடிஞ்சுது. அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா மொட்டையோட கைய அந்த மான்ஸ்டர் கடிச்சுக்கிட்டு இருக்கு. மொட்டை யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து அந்த மான்ஸ்டருக்கு ஒரு கிக் விடுறான். அந்த ஒரு கிக்லயே அந்த மான்ஸ்டரோட கதை முடிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோ மொட்டை கிட்ட வந்து என்ன சொல்றானா, அதுங்க உன்னை கடிச்சிச்சுன்னா நீ திரும்பி அது கூட சண்டை போடணும். நீ பயந்துகிட்டே இருந்தீனா அதுங்க உன்னை ஈஸியான ஒரு இரையா நினைச்சிடும். மொட்டை எனக்கு புரிஞ்சுதுன்னு சாரி சொல்றான். நம்ம ஹீரோ நமக்குள்ள எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்மளாம் ஒரே டீம் இல்லையான்னு சொல்றான். ஆனா இது மட்டும் ரியல் சிச்சுவேஷனா இருந்தா 2 பேராச்சும் இறந்திருப்பாங்க. நம்ம நம்பர்ஸ்ல அதிகமா இருந்தா அதை நம்ம அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணி மான்ஸ்டருக்கு பிரஷர் கொடுக்கணும். ஆமான்னு சொல்லிக்கிட்டே மத்த டீம்மேட்ஸ் 2 பேரும் அந்த மான்ஸ்டர் கிட்ட போறானுங்க. அந்த மான்ஸ்டரும் பயத்துல முழிச்சிட்டு நிக்குது. நம்ம ஹீரோ இன்னும் அந்த மூளைக்கு தள்ளிக்கிட்டே போங்க, மேலும் அது பதட்டப்படுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்ப அங்க இருக்க இன்ஸ்ட்ரக்டர்ல ஒருத்தன் இவன் உண்மையிலே ஒரு நியூ ரெக்ரூட் தானான்னு கேக்குறான். இன்னொருத்தவன் நீங்க கிம் மின் ஜூன் பத்தியா கேக்குறீங்க, பொதுவா நியூ சோல்ஜர்ஸ்லாம் பயந்துட்டானா பதட்டத்துல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா கிம் மின் ஜூன் டீமை லீட் பண்ணதுனால அவனுங்க பயத்துல இருந்து திரும்பி வந்துட்டானுங்க. அப்போ அந்த மொட்டை மான்ஸ்டரை நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டான். இன்னொருத்தன் நைஃபே வச்சு அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சிட்டான். அதை பார்த்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வாயை பொளந்துட்டானுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நாவல்ஸ்ல மட்டும்தான் பாசிபிள்னு இன்ஸ்ட்ரக்டர் லீ சொல்றாரு. எப்படியோ ஒரு வழியா நம்ம இந்த ட்ரைனிங் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த டீமை லீட் பண்ணது அப்புறம் டீம்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுன்னு எல்லாமே கிம் மின் ஜூன் தான் எல்லாமே பண்ணது. அதனால அவனுக்கு தான் ஹையஸ்ட் ஸ்கோர் கிடைக்கும். ஆனா நம்மளுக்குலாம் ஆவரேஜான ஸ்கோர் தான் கிடைக்கும்னு ஹீரோவோட டீம்மேட்ஸ் வருத்தப்படுறானுங்க. நல்ல வேலை பாத்தீங்க, இப்போதைக்கு நீங்க வெளியே போகலான்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னதுன்னு திரும்பி பார்த்தா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இங்க தான் இருந்தீங்களா? ஹீரோ என்ன கேக்குறானா, நீங்க எங்களுக்கு சீக்கிரட்டா ஸ்கோர் கொடுக்கறதுக்கு தான் இங்க இருக்கீங்க, சரி எனக்கு வெக்கேஷன் பாஸ் கொடுங்கன்னு கேக்குறான். ஷட் அப், வாய மூடு, இப்போ இங்க அதை தருவோன்னு நினைக்கிறியா? மத்த ரெக்யூட்ஸ் பத்தியெல்லாம் உனக்கு கவலை இல்லையான்னு இன்ஸ்ட்ரக்டர் லீ கேக்குறாரு. டாக்டர் ஹீரோ இவனுங்க 2 பேரும் ஒரு பெரிய முட்டாளா இருப்பானுங்களோ, இப்போ நீ என்ன சொன்னேன்னு லீ கேக்குறான். அடுத்த செகண்ட் எர்த்குவேக் வந்தா மாதிரி நிலம் அதிர ஆரம்பிக்குது. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் லீ என்னன்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப பக்கத்துல இருந்த இன்ஸ்ட்ரக்டர் ரேடியோல அவுட் சைட் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப மொட்டை திடீர்னு இங்க என்ன நடக்குது, இது என்ன எர்த்குவேக்கான்னு சொல்றான். நம்ம ஹீரோ இது கண்டிப்பா எர்த்குவேக் இல்லன்னு சொல்றான். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற டஞ்சன், அதனால இப்போ அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும்னு மொட்டை கேக்குறான்.
அவன் வெயிட் பண்ண டஞ்சனோட எக்ஸிட் அது தானாவே க்ளோஸ் ஆயிட்டு இருக்குன்னு கத்துறான். இப்போ இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு மொட்டை ஷாக் ஆகுறான். நம்ம ரொம்பவுமே லேட்டா வந்துட்டோம்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்ஸ்ட்ரக்டர் லீ என்ன சொல்றானா, இது நல்லதுக்கு இல்ல, ரேடியோ வேற டெட் ஆயிடுச்சு, இந்த டஞ்சன் ரொம்பவே குவிக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பக்கத்துல இருக்க இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட சொல்றான். ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒரு மாசத்துக்கு அப்புறம் தானே இந்த டஞ்சன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதா இருந்துச்சு. ஆனா இப்போ இது ஏன் சடனா சேஞ்ச் ஆச்சுன்னு பக்கத்துல இருக்க இன்ஸ்ட்ரக்டர் கேக்குறான். அதுக்கு இன்ஸ்ட்ரக்டர் லீ முதல்ல இந்த நியூபீஸை நம்ம எவாக்குவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு, நீங்களே பாத்தீங்களா இப்போ இந்த டஞ்சன்ல எதிர்பாராத சம்பவம் நடந்துருச்சு, அதனால யாரும் கவலைப்படாதீங்க, மேனல்ல போட்டிருக்க மாதிரி டஞ்சனோட என்ட்ரன்ஸ் ஓபன் ஆகுதான்னு நம்ம இங்கேயே 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இன்ஸ்ட்ரக்டர் லீ சொல்றாரு. பக்கத்துல இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் மனசுக்குள்ளேயே 1 மணி நேரம் இங்கேயே வெயிட் பண்ணா நம்மளால வெளியே போயிட முடியுமான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் நமக்கு இருக்க ஒரே ரிலீஃப்னா அது மட்டும்தான், நான் கூட இங்கேயே மாட்டிப்போமோன்னு பரிந்துட்டேன்னு நினைக்கிறாரு. ஆனா வெளியே என்ன சொல்றான்னா சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பா வெளியே இருக்கவங்களுக்கு இந்த சிச்சுவேஷனை பத்தி தெரிஞ்சிருக்கும், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பெட்டாலியன் கமாண்டர் இதுக்கான நடவடிக்கை எடுப்பாரு, அதனால நம்ம கவலைப்படாம வெயிட் பண்ணா மட்டும் போதும்னு சொல்றான். அப்படியா? நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இங்க ட்ரைனிங் டெஸ்ட் வச்சதுக்கான காரணம் என்னன்னா இந்த டஞ்சன்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் எதுவும் நடக்காதுன்னு அவங்க உறுதியா நம்பினதுதான் காரணம். ஆனா இப்போ இந்த சிச்சுவேஷன்ல மோசமான விஷயம்னா எப்போதும் டஞ்சனோட என்ட்ரன்ஸ் ஓபனா தான் இருக்கும், ஆனா இப்போ திடீர்னு டஞ்சனோட என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆனதுதான் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு. அப்ப அந்த 2 இன்ஸ்ட்ரக்டரும் தனியா என்ன பேசுறாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்டர் லீ நம்ம இப்போ என்ன பண்றதுன்னு பக்கத்துல இருக்கவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவன், எனக்கு மட்டும் என்ன தெரியும், நம்ம இங்க வெயிட் பண்றதுதான் ஒரே வழின்னு சொல்றான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்றத இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு, அவனுங்க 2 பேரும் காமா தான் நடந்துக்கிறானுங்க, ஆனா இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற மாதிரி மேனுவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் நினைச்ச மாதிரி இந்த டஞ்சன் என்க்ளோஸ்டு டஞ்சனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தா இதை டிஃபீட் பண்றது நான் நினைச்சதை விட ரொம்பவும் கஷ்டமா கூட இருக்கலாம். இதுக்காரலாம் யூமி இதே மாதிரி சிமிலரா ஒரு டஞ்சன் இருந்தது, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் தான், ஆனா ரொம்பவும் மோசம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் இங்க இருக்கிறதால. அப்படியே இன்ஸ்ட்ரக்டர் சைட் காமிக்கிறாங்க, இது ரொம்பவுமே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா மாறிடுச்சு, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், இந்த டஞ்சன் என்க்ளோஸ்டு டஞ்சனா மாறிடுச்சு. இதை கேட்டதும் இன்ஸ்ட்ரக்டர் லீக்கு செம்ம ஷாக், இது என்க்ளோஸ்டு டைப் டஞ்சனா மாறிடுச்சா, சீரியஸ்லி என்க்ளோஸ்டு டஞ்சன் தானான்னு கேக்குறாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க இன்ஸ்ட்ரக்டர், இதை யாருமே நோட்டீஸ் பண்ணலையா, டே முட்டாள், உனக்கு ஒண்ணுமே தெரியாது தானே, இதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்லிட்டு இருந்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. டஞ்சனோட என்ட்ரன்ஸ் மறைஞ்சு போறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, டஞ்சன்ல இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் டிஃபீட் பண்ணனதும் நேச்சுரலாவே மறைஞ்சு போறது. இரண்டாவது என்க்ளோஸ்டு டஞ்சன், இந்த டஞ்சனோட போர்ட்டல்ல ஒன்ஸ் அவுட் சைடர்ஸ் என்டர் ஆனதும் இது என்க்ளோஸ்டு டஞ்சனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி டஞ்சனோட என்ட்ரன்ஸ் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நிறைய மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆக போகுது. இந்த என்க்ளோஸ்டு டஞ்சன்ல இருந்து வெளியே போகணும்னா இந்த டஞ்சன்ல இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் டிஃபீட் பண்றதுதான் ஒரே வழி. அதுக்கு என்ன அர்த்தம்னா வெளியில இருந்து அவங்க நமக்கு உதவி பண்றதுக்கு எந்த வழியும் கிடையாது. இதோட சாப்டர் 5 முடியுது கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.